ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் என்னோட வீக்கெண்ட் ரொட்டீனை ஷேர் பண்ணியிருக்கேன். யூசுவலாக வீக்கெண்டுங்கிறது நம்மளை ரீசெட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமு. போன வாரத்தில் என்னென்ன மிஸ் பண்ணோமோ அடுத்த வாரத்துக்கான பிளான் இது எல்லாத்தையும் அன்றைக்கே பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த 7 நாளும் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்க டே ஃப்ரைடே. ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அடுத்த வாரம் என்னென்ன குக் பண்ணணும், அதுக்கு என்னென்ன கிராசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும், எதெல்லாம் க்ளீன் பண்ணலாம், எதை ஆர்கனைஸ் பண்ணலாம், லாண்ட்ரி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா, ஒரு மூவி மாரி மனசுக்குள்ள ஓட விட்டுட்டோம்னா போதும். அடுத்த வாரம் அந்த வேலைலாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாரி இருக்கும். என்னோட 12 இயர்ஸ் ஆஃப் ஹோம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஃப்ரைடே அன்னைக்கு ரொட்டீனை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, அடுத்த 7 நாளும் எதுவுமே ப்ராப்பராக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாமல் பண்ணிடணும். ஏன்னா கண்டிப்பாக அடுத்த 7 நாளும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? முக்கியமாக முதல்ல லாண்ட்ரிலேருந்து ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா துணி வந்து எப்படியும் ஒரு வாரத்தில் 3 தடவை துவைக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஃப்ரைடே அன்னைக்கு துவைச்சிட்டோம்னா ஒரு 2, 3 நாளைக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படியும் அந்த வேலையை பண்ண மாட்டோம். வீட்டில் வந்து ஜஸ்ட் குக்கிங் மட்டும்தான் நடக்கும் சாட்டர்டே அண்ட் சண்டே அன்னைக்கு. ஈவினிங் வீட்லேயே கொத்தமல்லி காஃபி, நல்லா இஞ்சி, ஏலக்காய், ஒரு டீ மசாலா இருக்குது, நாங்கள் ட்ரிப்பு போனப்போ வாங்கிட்டு வந்துடணும், அதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஸ்நாக்ஸு டின்னர் வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஃப்ரைடே வந்தாலே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்துலேயே நம்ம பெண்டிங்கான எல்லா ஒர்க்கையும் பண்ணிடலாம். அப்புறம் என்ன வேலை செஞ்சாலும் அது அவ்வளோவா வேலை செஞ்ச மாதிரியே தெரியாது. டக்கு டக்குன்னு எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபவுண்டைன்லேருந்து வர தண்ணி சத்தம் ரொம்ப அப்படியே மனசுக்கு இதமாக இருக்கும். இதில் ஆனால் எப்படி தண்ணி குறையுதுன்னே தெரியல. டெய்லியும் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இந்த புதா ஃபவுண்டைன் நான் ஹோம் சென்டரில் ஒரு 50% ஆஃபர் சேல் போயிட்டு இருந்தது. அன்றைக்கி தான் வாங்கினேன். பெங்களூரில் கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு மாறிடுச்சு. மழை பெய்கிற மாதிரியே இருக்குது ஈவினிங் ஆனால். அண்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாம்பிராணி போக போடுவேன். இப்போல்லாம் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கே பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கே போடுறதுனால அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜஸ்ட் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி நைட்டு நான் கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நார்மல் அரிசினா ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். பட் கருப்பு கவுனி அரிசி 8 மணி நேரம் ஊறணும். அடுத்த வாரத்துக்கு கருப்பு கவுனி அரிசி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் மோஸ்ட்லி. டின்னருக்கும் அதுவாக தான் இருக்கும். இது கூட சேர்த்து இன்னொரு மாவும் அரைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடை தோசை பண்ணலாமா இல்லை ஆப்ப மாவு அரைக்கலாமான்னு யோசிச்சுட்டு சரி ஆப்பமாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த கருப்பு கவுனி அரிசி இட்லிக்கு நார்மலாக நம்ம வந்து இட்லி அரிசி 4 பங்கு போடுவோம். இதுக்கு 2 பங்கு இட்லி அரிசி, 2 பங்கு கருப்பு கவுனி அரிசி அண்ட் எப்பவும் போல் 4:1 ப்ரொபோர்ஷனில் நான் உளுந்து சேர்த்துருக்கேன். 4:1 கூட தேவையில்லை, சம்டைம்ஸ் 5:1 கூட போடலாம். நான் கொஞ்சம் உளுந்து எப்போவுமே ஜாஸ்தியாக போட்டுப்பேன். ஏன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட் சேரும் இல்லையா, அதுக்காக. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்து ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே 5 o'clock என் வீட்டுக்காரர் சைக்கிளிங் போயிட்டாரு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் பூஜுக்கும் தான். அதுக்கு ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம், லஞ்சுக்கு மட்டும் ஒரு நல்லா ஃபுல் ஃப்ளெஷ்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையில் செய்ய வேண்டிய சில வேலையை லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் நைட்டே. பயோ என்சைம்ஸ் வந்து நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பயோ என்சைம்ங்கிறது ஒரு மல்டி பர்பஸ் க்ளீனிங் லிக்விட். நம்ம வீட்லேயே ஆரஞ்சு பழத்தோல் வச்சு பண்ணலாம். மோஸ்ட்லி கிச்சன் க்ளீனிங் பர்பஸ்க்கு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏதாவது வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த பயோ என்சைம்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆரஞ்சு பழத்தோல் இல்லாட்டி லெமன் தோல் கூட நாட்டு சர்க்கரை, தண்ணி இதெல்லாம் கலந்து ஊற வச்சோம்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த தோல் எல்லாம் மேலே முதங்கிட்டு இருக்கிறது கீழே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா நாம் இந்த பயோ என்சைம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இந்த ஆரஞ்சு தோல் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு டாய்லெட்குள்ளே ஃப்ளஷ் பண்ணி விட்டோம்னா டாய்லெட்டே க்ளீனாக ஆகிடும். நான் வந்து இந்த தடவை செடிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி மண் கொஞ்சம் இருந்தது, அதில் போட்டு வச்சுட்டேன். இது ஒரு 2 நாளில் நல்லா மக்கிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மண்ணை வந்து மறுபடியும் செடி மேலே தூவி விட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசர் மாதிரி இருக்கும்.
அரிசி கழிஞ்ச தண்ணிய ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வச்சு, அத நான் இந்த மாரி பூச்செடிங்கள்ல ஸ்ப்ரே பண்ணோம்னா, அது நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் மாரி. அதனால நான் எப்பவுமே அரிசி கழியும்போது அத எடுத்து வச்சுட்டு அத யூஸ் பண்ணிப்பேன். மறுபடியும் இந்த மாதிரி அரைக்கும்போது வர தண்ணியும் கூட எடுத்து வச்சுட்டு, நான் செடிக்கெல்லாம் தண்ணிக்கு பதிலா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தனியா ஃபெர்டிலைசர்ன்னு வாங்க தேவையில்ல. என்கிட்ட கிரைண்டர் இல்ல. ஸோ மிக்ஸிலேயே தான் மாவு அரைச்சுப்பேன். முன்னாடி வந்து கிரைண்டர்ல தான் மாவு அரைச்சுட்டுருந்தேன். பட் ஒரு 3/4 படி, 1 படி மாவுக்கு மேல ஆட்ட போறதில்ல. ஸோ அதனால வாரத்துல 2 தடவ தான் வந்து நம்ப மாவு யூஸ் பண்ண போறோம். அதுக்கு மேல வச்சிருந்தோம்னா, மாவு புளிச்சு ஒரு மாதிரி ஆயிடும். தோசை சாப்பிடுறதுக்கும் புடிக்காது, இட்லியும் வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு அரைச்சுக்கலாம் அப்டின்ட்டு, இப்போ மிக்ஸியில தான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா மாவு அரைச்சுட்டுருக்கேன். இதுக்காகவே 1000 வாட்ஸ் மிக்ஸி ஒண்ணு வாங்குனேன். நார்மலா இருக்க 750 வாட்ஸ் மிக்ஸில அவ்ளோ சீக்கிரம் வந்து அரிசி மாவு போட்டு இழுக்காது. முக்கியமா அரிசி இதில ஃபாஸ்ட்டா அரைச்சிரும். உளுந்துல நெறைய தண்ணி ஊத்தாம, கொஞ்சம் கம்மியா ஊத்தி நல்லா பொது பொதுன்னு அரைச்சு எடுத்தாலே நல்லா இட்லி சூப்பரா வரும். எப்பவும் போல நம்ம நார்மலா அரைச்சு வச்சோம்னா போதும். இட்லி மாவு நல்லா புளிச்சு வந்துரும். கிரைண்டர்ல ஆட்டுற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளா எனக்கும் புஜ்ஜுக்கும் மட்டும் அப்படிங்கிறதுனால, பாம்பே சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, கடல மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு, பிரெட்ல வந்து அத நல்லா டிப் பண்ணி, அதுக்கப்புறம் தோசை கல்ல போட்டு எடுத்துறணும். எப்பவுமே சமைக்கும்போது மேட்ட வந்து அடுப்புக்கு கீழ போட்டுட்டோம்னா, ஏதாவது தெறிக்கும்போது கீழ படாது. அந்த மாரி பட்டு நம்ம கால்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகுறது தான் வீடு ஃபுல்லா அழுக்கான மாரி ஆயிடும். அதனால எப்பவுமே மேட்ட வந்து அடியில போட்டுட்டு சமைச்சு பாருங்க. கொஞ்சம் கிச்சனே கிளீனா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் மேட்ட நம்ம அடிக்கடி மாத்திக்கலாம். இந்த சாண்ட்விச்சுக்கு நடுவுல என்ன வேணாலும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். லைக் உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு, அத சென்டர்ல வச்சு கூட சாப்பிடலாம். இல்ல புதினா சட்னி, கார சட்னி இந்த மாரி வச்சு சாப்பிடலாம். நாங்க வந்து இன்னைக்கு ஜஸ்ட் சீஸ் மட்டும் வச்சு சிம்பிளான சாண்ட்விச்சா முடிச்சுட்டோம். இது கூட நடுவுல எக் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் நான் சீக்கிரம் சாப்பிட்டேன். இன்னும் புஜு எந்திரிக்க கூட இல்ல. இந்த வாரம் கிச்சன்ல இருக்க கப்போர்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப கார்னர்ஸும் அழுக்காயிடுச்சு. ப்ளஸ் கப்போர்ட்ஸும் அழுக்காயிடுச்சு. யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? மேக்ஸிமம் யூஸ்டு ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, அது கிச்சனா தான் இருக்கும். இன்னைக்கு காலையில பண்ணியிருந்தேன் இல்லையா? பயோ என்சைம்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சோம்ல, அந்த பயோ என்சைம்ஸ தான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இது வினிகரோட சேம் எஃபெக்ட்ட தான் இந்த பயோ என்சைம் தரும். வினிகர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, அதுக்கெல்லாம் இந்த பயோ என்சைமையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஜஸ்ட் நம்ப பாத்திரம் விளக்குற வெசல் பிரஷ்ஷ வச்சுட்டு இந்த கார்னர்ஸ்லலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சாச்சு. இப்போ கார்னர்ஸும் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அண்டு கப்போர்ட்ஸும் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. அந்த வினிகர் ஸ்மெல் வந்து போறதுக்காக நான் லெமன் கிராஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி கடைசியில கப்போர்ட் ஃபுல்லா தொடச்சு விட்டுட்டேன். இது இந்த ஸ்மெல் மட்டும் போறது இல்லாம, இது ஒரு இன்செக்ட் ரெப்பலண்ட்டாவும் வந்து ஆக்ட் பண்ணும். கரப்பான்பூச்சி, குட்டி ஈ, கொசு இதெல்லாம் வராமையும் பார்த்துக்கும். அவ்வளோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஸ்மெல் அதில இருக்கு. இந்த மாதிரி ஆர்கானிக்கா நம்ம வந்து கிச்சன கிளீன் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங்கா இருக்கும். கெமிக்கல்ஸ் எவ்வளவோ கிடைக்குது. ஆனா இந்த மாதிரி நாமளே ஹோம்மேடா லிக்விட் பண்ணி, அதில வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணும்போது, நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்ல இருக்க மாரி ஃபீல் ஆகும். எனக்கு வந்து எப்பவுமே இது ரொம்பவே பிடிக்கும். காலையில கிளீனிங் முடிச்சுட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே டிவி, வீடியோஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 12, 1 மணி ஆயிடுச்சு. சரி லஞ்ச் ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சாட்டர்டே எப்பவுமே வெஜிடேரியன் ஃபுட்டு தான். அதுவும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நல்ல மீல்ஸா இருக்கும். அதனால பருப்பு குழம்பு அண்ட் புளிக்குழம்பு 2மே வச்சாச்சு. பச்சை பயிறு குழம்பு, கூட வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பொரியல் இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஷ்ஷு. அது கூட ரசம் அண்ட் தயிர் நார்மலா யூசுவலா வந்துரும். இன்னைக்கு நல்லா லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரிலாக்ஸிங் தான். நைட் வந்து இருக்கிறத வச்சு தோசை ஏதாவது ஊத்திக்கலாம். இன்னைக்கு அவர் வரும்போது ஜிலேபி வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதையும் வச்சு ஸ்வீட்டோட சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்திருந்தது. பிரைம் வீடியோல கடைசி 3 சீசன் போட்டிருந்தாங்க. அத நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதனால அத பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரிஸ் அது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா காமெடியா போகும். யாரெல்லாம் அந்த சீரிஸ் வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம காலையில அரைச்சு வச்ச மாவும் நல்லா புளிச்சு வந்திருந்தது. ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்தது. ஸோ அத எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு டே ரொம்ப இனிதே முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில நான்வெஜ் டே. சாட்டர்டே ஃபுல்லா வெஜ்ஜு, சண்டே ஃபுல்லா நான்வெஜ்ஜு. நான் யூசுவலா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஒன்லி என் பையனுக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் மட்டும் தான் வந்து செஞ்சு குடுப்பேன். ஸோ காலையில அவர் எந்திரிச்ச உடனே வந்து நான்வெஜ் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு ஜிம் போயிட்டாரு.
அவர் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்டின்னே சொல்லலாம். காலையில சரி நான் குக் பண்ணிட்டு, எனக்கு வந்து பன்னீர் இருந்தது. அதனால அ இந்த என்ன குழம்பு வைக்கிறேனோ, அது எத அரைக்கிறேனோ, அதே வந்து பன்னீருக்கும் போட்டு, இல்ல மஷ்ரூம் வாங்கி அதுக்கு போட்டு செஞ்சுருவோம். யூசுவலா சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி 2மே இருக்கும். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்கும். பூஜா அன்னைக்கு காலையில எந்திரிச்சு வந்ததுலேருந்தே ஏதோ கிரீட்டிங் கார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஏதோ கிரீட்டிங் கார்டு டாடுக்கு ஸ்பெஷலா. ஸோ அவர் ஜிம் போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் பண்ணி முடிக்கணும்னு கடகடன்னு எங்கிட்டயும் ஐடியா கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு பால் ஆத்தி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து அரைக்கிற வேலைய ஆரம்பிச்சுட்டேன். காலையில சீக்கிரமா எந்திரிச்சனாலயோ என்னமோ எனக்கும் கொஞ்சம் பசிச்சுது. அதனால கொஞ்சம் கெல்லாக்ஸ் போட்டு பால் கலந்து அத சாப்பிட்டேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் காலையில அதோட ஓவர் ஆச்சு. இப்போ காலையிலத்துக்கு நான்வெஜ் மட்டும் குக் பண்ணா போதும். நெறைய சின்ன வெங்காயம் போட்டு, தேங்காய், கூட மசாலாஸ் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து, அரைச்சு மட்டன் குக்கர்ல வேக வச்ச மட்டனோட சேர்த்து, நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்தோம்னா, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். யூசுவலா தண்ணி குழம்பு மாரி பண்ணுவோம். இந்த மாரி மெத்தட்ல தான் எங்க அம்மா பண்ணுவாங்க. எங்க ஊர்ல எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ நான் அத தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான் இன்னைக்கு காலையில மட்டன் குழம்பு வச்சுட்டோம்னா, நம்மளோட வேலை ஓவர். வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. காலையில இட்லிக்கு அது, மத்தியானம் சாப்பாட்டுக்கும் அதே தான். நைட்டு டின்னர் வரையிலும் அதே தான். அப்படியே போயிட்டுருக்கும். நான் வந்து பக்கத்துல நெய் பாட்டில் ஒண்ணு வச்சிருக்கேன். ஏன்னா, அந்த இங்க இருக்கிற குளிருக்கு அது எப்ப பாரு உறைஞ்சிருது. ஸோ, அத எடுத்து இன்னொரு கண்டெய்னர்ல ஊத்தி வைக்கணுங்கிறக்காக, அந்த குக் பண்ணும்போது பக்கத்திலேயே வச்சிருந்தோம்னா, அந்த சூட்டுக்கே அது அப்படியே உருகிரும். Freya कौन सी यार? Dad, மண்டே டூ ஃப்ரைடே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படியும் அவசர அவசரமாவே இருக்கிற மாரி இருக்கும். புஜுவும் நல்லா சாப்பிட்டுருக்க மாட்டான். அவரும் ஆஃபீஸ் கனெக்ட் பண்ணுங்கிற அவசரத்தில நல்லா சாப்பிட மாட்டாரு. பட் சாட்டர்டே, சண்டே அன்னைக்கு உட்காந்து ஆறாமற சாப்பிடுவாங்க. ஸோ, அதனால ஃப்ரைடே அன்னைக்கு நான் வந்து சாட்டர்டே, சண்டேக்கு அவங்களுக்கு புடிச்சதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிருவேன். என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு தான் அவங்களுக்கு லீவு. அன்னைக்கு தான் அவங்க ரிலாக்ஸ்டா சாப்பிட முடியும். வீக் டேஸ்ல நம்ம காலையில ஒன்ஸ் செஞ்சு குடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவோம். பட் சாட்டர்டே, சண்டே ஃபுல் டைம் என்கேஜ்டா இருக்க மாரியே இருக்கும். சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, பாத்திரம் வெளக்குறதெல்லாம் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெளியில போயிட்டு அப்படின்னு ஃபுல் டே என்கேஜ்டா இருக்கும். இருந்தாலும் அன்னைக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆகும். ஏன் அது என்கேஜ்டா இருக்கிறனால அப்படி ஃபீல் ஆகுதா? இல்ல ஃபேமிலி டைம் அப்படிங்கிறதுனாலயா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்களும் என்ன மாரி ஒரு ஹோம் மேக்கர் சாட்டர்டே, சண்டேக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இட்லி ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. மாவு கரெக்ட்டா நேத்து புளிச்ச ஐஸ்கிரீம் மாரி பொங்கி வந்திருக்கப்பயே நெனச்சேன், கண்டிப்பா இட்லி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்னு. அதே மாதிரி ரொம்ப நல்லா வந்திருந்தது. முட்டையும் 2 வேக வச்சு வச்சுட்டேன். இட்லிக்கும், முட்டைக்கும் நான் எப்பவுமே டைமர் வச்சுருவேன். அப்பதான் கரெக்ட் டைம்க்கு நம்ப வேக வச்சு எடுக்க முடியும். இல்லாட்டி ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு புடிக்காது. நேத்து சாதம் கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. அதுல லெமன் கொரியாண்டர் ரைஸ் பண்ணி வச்சுட்டேன். இட்லி காலையில சாப்பிடும்போதே ஒரு 11 மணி ஆயிருச்சு. ஒரு பிரஞ்ச் மாரி தான் இருந்தது. இதுவே ஃபுல் ஃப்ளெஷ்டா இருந்தனால மோஸ்ட்லி மத்தியானம் லஞ்ச் நாங்க ஸ்கிப் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, எல்லாம் கிளீன் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுட்டு பார்த்தோம்னா, மணி 1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர்நூன் எந்த வேலையும் செய்யல. நான் பிளான் பண்ணி வச்சிருந்த மத்த வேலையெல்லாம் மண்டே அன்னைக்கு மார்னிங் தான் செஞ்சேன். அதுவே வேலை செஞ்சுட்டே இருக்க மாரி இருந்தது. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, நாங்க வெளியில ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ண போனோம். அப்புறம் கடைக்கு கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, அதுவே கரெக்ட்டா இருந்தது. நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் ஆஸ் யூசுவலா ரொட்டீன் ஆரம்பிச்சுருச்சு. முன்னாடியே என்ன சமைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தனால, எல்லாம் ஸ்மூத்தா போச்சு. காலையில எந்திரிச்ச உடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, முதல்ல பாத்திரம்லாம் எடுத்து வைக்கிறது தான் முதல் வேல. நைட்டு சண்டே அன்னைக்கு எவ்வளோ டயர்டா இருந்தாலும் சரி, பாத்திரம்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு, கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். இது வந்து ஒரு மனசுல செட் ஆயிடுச்சு. ஸோ, அத வந்து என்னதான் நானே நெனச்சாலும், அத மாத்த முடியாது அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு இப்போ. காலையில 11 மணிக்கு மாதிரி ஆப்பத்துக்கு மாவு ஊற வச்சுட்டேன். ஸோ தட் நம்ப நைட்டுக்குள்ள அரைச்சு வச்சுட்டோம்னா, அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ராப்பரா ரெடி ஆயிரும். ஆப்ப மாவுக்கு ஒரு படியில 1/2 படி பச்சரிசி, 1/2 படி புழுங்கல் அரிசி. மேல கோபுரம் மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிடிக்கும் உளுந்து. அதையும் சேர்த்து நம்ம ஊற வச்சு வச்சிரணும். எப்பவும் போல அரிசி கழிஞ்ச தண்ணிய ஒரு டப்பால எடுத்து வச்சுட்டேன். இத கொஞ்சம் புளிக்க வச்சு அடிக்கும்போது, இந்த பூச்சி, புழு இருந்தா கூட இந்த பிளான்ட்ஸ்லலாம் செத்துரும். ஸோ அதனால நான் அத எடுத்து 1 வாரத்துக்கு நான் அத புளிக்க வச்சோம்னா, இன்னும் நல்லதுங்கிறனால எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாட்டில்ல. இன்னைக்கு காலையில மார்னிங் ட்ரிங்க் என்னன்னா, ஆம்லா ஜூஸ். இதுக்கு 2 நெல்லிக்கா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி அரைச்சுப்பேன். அரைச்சுட்டு அத வடிகட்டி குடிச்சோம்னா, சூப்பரான ஆம்லா ஜூஸ் ரெடி. நாங்க இப்ப கொஞ்ச நாளா இந்த மாரி ஏதாவது
மார்னிங் வந்து இந்த கஞ்சி, கூழ் அத குடிக்கிறதுக்கு பதிலா, இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிச்சிட்டுருக்கோம். இது நல்லாவே லைட்டா ஃபீல் ஆகுது. வெயிட் லாஸ் ஆகுற மாதிரியும் இருக்கு. இந்த வாரம் பண்ண வேண்டிய முக்கியமான வேலைகள்ல ஒண்ணு, புஜியோட ஸ்டடி டேபிளையும், கப்போர்டையும் லிட்டிலா கிளீன் அப் பண்ணி, கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். அவனோட சாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக நான் ஒரு புது ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா, அவனோட ரூம பொறுத்தவரையிலும் அவனே தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். இந்த மாரி சாக்ஸ் எல்லாம் எடுத்து வீசி எறிஞ்சிட்டு இருந்தான். பிளஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது, எந்த இது வந்து அதோட பேர் அப்படிங்கிறது தெரியாம இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன பெல்ட்டு, டையி, அவனோட கிளவுஸு, மத்த ஃபுட்பால் சாக்ஸு, அப்புறம் கீழ விளையாட போம்போது போடுற சாக்ஸு, இது மாரி எல்லாத்தையும் வந்து இதில தனியா ஆர்கனைஸ் பண்ணும்போது அவனுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. கப்போர்ட் ஆர்கனைசிங், ஸ்டடி டேபிள் கிளீனிங் இதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சுது. இதெல்லாம் முடியறதுக்கு பார்த்தா ரொம்ப சின்ன வேலை மாரி இருக்கும். ஒண்ணு எடுத்தா இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேல நான் மாவு அரைக்கிறதுக்கு வந்துட்டேன். இந்த ஆப்ப மாவு காலையில ஊற வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து கொஞ்சம் சாப்பாடு குக் பண்ண சாப்பாடு, அதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் துருவல் இதோட சேர்த்து நம்ம மாவு அரைச்சு, கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் சேர்த்து கலந்து புளிக்கிறதுக்காக வச்சிரணும். இது ஒரு 4 மணி நேரத்திலேயே நல்லா புளிச்சிரும். இங்க வந்து கொஞ்சம் குளிர் இருக்கிறனால நைட் ஃபுல்லா வச்சா தான் காலையில ப்ராப்பரா புளிச்சு வரும். ஸோ கண்டிப்பா கையில வந்து கலக்கி வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. சரி இது கூட சேர்த்து நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். ரொம்ப நாளா விஷ் லிஸ்ட்ல இருந்தது. மேங்கோ சீசன் வேற முடிய போது. அதுக்கு முன்னாடி 3 இன்கிரீடியன்ட் ஐஸ்கிரீம் தான் அது. ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான். நான் இதுக்கு வந்து ஃப்ரெஷ் கிரீம் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா கண்டென்ஸ்டு மில்க் கூட யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஃப்ரெஷ் கிரீம் பண்ணி போட்டு பண்ணும்போது, நம்ம ப்ராப்பரா ஐஸ்கிரீம் மாதிரியே வரும். இத ஃபர்ஸ்ட்டு நல்லா நம்ம பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கணும். ஹேண்ட் விஸ்க் வச்சும் பண்ணலாம். பட் அதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். இந்த ஃப்ரெஷ் கிரீம நல்லா அப்பதான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருந்தேன். ஸோ ஃப்ரெஷ்ஷா அத அப்பவே பண்ணணும். கொஞ்சம் சில்னஸ் போயிருச்சுனாலும் ஒழுங்கா அவ்வளோ சீக்கிரம் அந்த பீக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நல்லா அந்த ஃப்ரெஷ் கிரீம பீட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ ஒரு சாஃப்ட் பீக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஒரு 2 மாம்பழத்த நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதில பாதிய வந்து நல்லா மிக்ஸியில போட்டு கொஞ்சம் சர்க்கரையோட சேர்த்து நான் நல்லா கூழ் மாரி அரைச்சு எடுத்துக்கிட்டேன். மீதிய வந்து நம்ம அப்படியே பீஸ் பீஸா போட்டுக்கலாம். ஏன்னா, மாம்பழ ஐஸ்கிரீம்ல இந்த மாரி வாயில ஃப்ரூட்ஸ் வரும்போது சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து நான் ஜஸ்ட் நார்மலான ஒரு டிஃபன் பாக்ஸ்ல தான் போட்டு வைக்க போறேன். ஏன்னா, இதுதான் என்கிட்ட கொஞ்சம் ஏர் டைட்டா இருக்கு. பிளாஸ்டிக் வந்து ஃப்ரீசர்ல யூஸ் பண்றத அவ்வளவா அவாய்ட் பண்ணணுங்கிறதுனால, நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல. சில்வர் பாக்ஸ்லயே போட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். மேல வந்து அந்த ஐஸ் கிரிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக, ஒரு தின் ராப் வச்சு நான் மேல கவர் பண்ணி அதுக்கப்புறம் வச்சிருக்கேன். ஒரு 8 ஹார்ஸ் ஆவது ஃப்ரீசர்ல இருக்கணும். அப்பதான் வந்து ஐஸ்கிரீம் மாரி வரும். அதே மாரி நைட்டு நல்லாவே மாவு பொங்கி வந்துருச்சு. அத நல்லா கரைச்சு எடுத்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டு தான் படுத்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ஆப்பம் பிளான் பண்ணியிருந்தேன். ஆப்பம்க்கு கண்டிப்பா தேங்காய் பால் இருந்தா தான் நல்லாருக்கும். வேற சைட் டிஷ் இருந்தாலும் நமக்கு வந்து தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டா தான் அது ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்குங்கிறனால நான் வேற எதுவும் பண்ணல. எதுக்கும் சிம்பிளா கொஞ்சம் ரொம்ப தித்திப்பா இருந்துறக்கூடாது. கடைசியில கொஞ்சம் காரம் இருந்தா நாக்குல இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படிங்கிறக்காக, ஒரு தக்காளி சட்னியும், இந்த கார சட்னி, ரோட் சைட் கார சட்னின்னு சொல்லுவாங்க. அதையும் சிம்பிளான அந்த சட்னியும் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆப்பம் அவ்ளோ சூப்பரா வந்திருந்தது. கண்டிப்பா இதுக்கு பழைய சாதம் ஆட் பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். பழைய சாதம்ன்ட்டு இல்ல. நான் காலையில வச்சிருந்த சாதத்த தான் நான் நைட் ஆட் பண்ணி அரைச்சு வச்சிருந்தேன் மாவு. வெளியில கிரிஸ்பியா, உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா பஞ்சு மாரி வந்திருந்தது ஆப்பம். பாருங்க எப்படி நிக்குதுன்ட்டு. இது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்தது. டேஸ்ட் அதுக்கு மேல இருந்தது. தேங்காய் பால்ல நல்லா ஊற வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்க காலையில அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் குடுத்து விட்டுட்டு, வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து, அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சோம். அதனால ஃப்ரெஷ்ஷா நாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சூடா ஊத்தி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேல நான் பிளான் பண்ணியிருந்த மத்த வேலைகள கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சேன். நான் பிளான் பண்ணியிருந்த முக்கியமான வேலைகள்ல ஒண்ணு வந்து கருப்பு கவுனி அரிசிக்கு மாவு அரைக்கணும். அடுத்தது ஆப்பத்துக்கு மாவு அரைக்கணும். அப்புறம் மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அது கூட பனானாஸ் வந்து கொஞ்சம் பழுத்து போயிடுச்சு. அத வந்து கேக் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மாரி கேக் பண்ணி வச்சுட்டோம்னா, ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இந்த கேக்கே குடுத்து விட்டுறலாம். வீட்ல செஞ்ச பனானா கேக் அப்படிங்கிறதுனால, ஆ ரொம்ப நம்ம தைரியமா கில்ட் ஃப்ரீயா நாமளும் சாப்பிடலாம், அவனுக்கும் குடுத்து விடலாம். இந்த பனானா கேக் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இத நான் தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட சொல்லுவேன். ஏன்னா, அத்தன தடவ நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு சின்ன வாழைப்பழம்னா, நீங்க 4 வாழைப்பழம் எடுத்துக்கணும். பெரிய வாழைப்பழம்னா 2டே 2 போதும். நான் அவன ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன். 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும்.
அதுக்குள்ள நம்ம மத்த வேலைகள முடிச்சிடலாம். 4 பழம், அது கூட ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டிம்ராரா சுகர் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங்க்காக ஸ்பெஷலா யூஸ் பண்ற ஒரு சுகர். இதுவும் ஆர்கானிக்கான ஒரு சுகர் தான். அத தான் நான் சேர்த்து மிக்ஸியில போட்டு நல்லா கூழ் மாரி அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்ப இந்த கூழோட நம்ம தேங்காய் எண்ணெய் அண்ட் ட்ரை பவுடர்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்க போறோம். இது கூடவே நம்ம பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 2 கப் ட்ரை பவுடர்ஸ் ஆட் பண்ணணும். அதுல வந்து உங்களோட காம்பினேஷன் படி நீங்க எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் ஓட்ஸ், 1/2 கப் கோகோ பவுடர் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிட்டு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா சலிச்சு அந்த நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெட் மிக்ஸ்சர் அது கூட நான் நல்லா சேர்த்து கரைச்சு எடுத்துக்கணும். நம்ம கடைசியா நம்ம ட்ரை பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல தான் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம விஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது. என்னோட பேட்டர் வந்து ரொம்பவே திக்கா இருந்துச்சு. ஸோ நான் 1/2 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும்னா 1/2 கப் பால் யூஸ் பண்ணலாம். பட் பால் யூஸ் பண்ணா சீக்கிரம் கெட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால நான் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நம்மளுக்கு புடிச்ச என்ன வேணாலும் சீட்ஸ நீங்க ஆட் பண்ணலாம். நான் மிக்ஸ்டு சீட்ஸ் இந்த ட்ரூ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அந்த மிக்ஸ்டு சீட்ஸ் வந்து ஒரு 1/4 கப்பு, அது கூட ஒரு 1/4 கப் ட்ரை நட்ஸ். இந்த சாப்பர்ல போட்டு சாப் பண்ணிட்டோம்னா, ரொம்ப நல்லா பொடிசு பொடிசா வந்துரும். நம்ம கையில கட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் இந்த கேக் பண்றதுக்காகவே நான் இந்த சாப்பர் வாங்கி வச்சேன். இந்த நட் சாப்பர். மேல டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உள்ள நம்ம எவ்வளோ வேணாலும் விஷயத்த ஒளிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா, மேல வந்துட்டு இந்த மாரி நட்ஸ் இதெல்லாம் பார்த்தா, புஜு சாப்பிடவே மாட்டான். ஸோ சாக்லேட் சிப்ஸ் பார்த்தான்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிடுவான். அப்படிங்கிறதுனால, மேல சாக்கோ சிப்ஸும், உள்ள வந்து நட்ஸும், சீட்ஸும் ஆட் பண்ணி வச்சாச்சு. மேங்கோ ஐஸ்கிரீமா? தொட்டலல்ல சூப்பரா ஹோம்மேடா? புஜு ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடியே நான் கேக் பண்ணி ரெடி பண்ணிடணும்னு நெனச்சேன். பட் அப்பதான் கேக் அவன்ல போட்டு வச்சேன். ஸோ இன்னும் 40 மினிட்ஸ் ஆகும் கேக் ரெடி ஆகுறதுக்கே. ஒரு 40 மினிட்ஸ் இது 180 டிகிரி செல்சியஸ்ல பேக் பண்ணா தான் இது ரெடி ஆகும். வந்தோனே சரி ஓகே அவன் டிசப்பாயிண்ட் ஆயிறக்கூடாதுன்னு மேங்கோ ஐஸ்கிரீம் இருக்குன்னு எடுத்து குடுத்தேன். ஆ ரொம்பவே சந்தோஷமா போச்சு அவனுக்கு. அதுவும் மட்டும் இல்லாம மேங்கோ ஐஸ்கிரீம் அவ்ளோ சூப்பரா வந்திருந்தது. பட் அத கத்தியில கட் பண்ணி தான் எடுக்க முடிஞ்சது. ஸ்பூன்ல எடுக்க முடியல. ஸோ அவன் ஆனா ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணி நாங்க அத சாப்பிட்டோம். ஸோ நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்த எல்லா வேலையும் இந்த வாரத்துக்கான வேலைகள் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்மளோட வீக் வந்து ஸ்மூத்தா போகும். பனானா கேக் பண்ணதுக்கு யூஸ் பண்ண பனானா பீல்ஸ் கூட நான் தண்ணீல போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். 1 வாரம் ஊறுனதுக்கப்புறம் அத டைல்யூட் பண்ணி செடிக்கெல்லாம் ஊத்தலாம். நான் இப்ப ஊத்திட்டு இருக்கிறது ஆப்பத்துக்காக ஊற வச்சிருந்தப்ப அந்த அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா? அத தான் டைல்யூட் பண்ணி எல்லா செடிக்கும் ஊத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் செடிக்கு அப்பப்போ நம்மளே ஃபெர்டிலைசர்ஸ் குடுத்துக்கலாம். பனானா கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஓவன விட்டு எடுத்த உடனே நம்ம அத கட் பண்ணிறக்கூடாது. அத கொஞ்ச நேரம் ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் அது டின்ல இருந்து அதுவா விட்டு வர அளவுக்கு நாம விட்டுறணும். இந்த கேக் அவ்ளோ யம்மியா இருந்தது. வீடு ஃபுல்லா கேக் ஸ்மெல்லா இருந்தது. இதுல ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, சீட்ஸ்ன்னு அத்தன நல்ல விஷயங்களும் இருக்கு. ஸோ கில்ட் ஃப்ரீயா நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நெறைய கிச்சன் வ்ளாக்ஸ் பார்க்கறதுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய்.